ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி தான் மறுபடியும் வீடியோ போட போகிறேன். எதனால் சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்கோட தாங்க நான் வந்திருக்கேன். அது என்ன ஹேர் மாஸ்க்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எதனால் 1.5 மாதமாக வீடியோ போடல சொல்லிக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சொல்லிவிட்டு. அதனால் நான் கண்டினியூவாக வீடியோ போட முடியாது சொல்லியிருந்தேன். அதே போல் எனக்கு அந்த லாஸ்ட் வீடியோவுக்கு அப்புறமா ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல், அதுவும் ஐசியூவில் அட்மிட் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால என்னால் இந்த 1.5 மாதமாக வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. எனக்கு ஒரு 1.5 மாதம் ரெஸ்ட் தேவைப்பட்டது. நமக்கு உடம்பாக முடியான்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக நமக்கு உடம்பு தாங்க முக்கியம். அதனால் நான் எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணலை. இப்போ ஓரளவு நான் நல்லாவே க்யூர் ஆகிட்டேன். அதனால் இதுக்கப்புறமா நான் கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணுவேங்க. இன்றைக்கி நான் என்ன ஹேர் மாஸ்க் எடுத்துருக்க சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான நம்ம ஹேர் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கக்கூடிய ஹேர் மாஸ்க் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஹேர் மாஸ்க் நம்ம வாரம் கண்டினியூவாக யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் யூஸ் பண்ணலாம். நம்மகிட்ட இந்த பொருள் கிடைக்கும்போது நம்ம பொருளை வச்சு நீங்கள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஹேருக்கு புதுசாக எக்ஸ்ட்ரா ஒரு விட்டமின்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்ம ஹேருமே நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படி நான் இன்றைக்கி என்ன ஹேர் மாஸ்க் எடுத்துருக்கேன் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை சேரும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ். இது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அதே மாதிரி இனிமேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வாங்க நம்ம ஹேர் மாஸ்க் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க்கு எடுத்துருக்க மெயின் இன்க்ரீடியன்ட் பப்பாளி பழங்க. பப்பாளி பழத்தை நம்ம ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்பில் நேச்சுரலாகவே சேபோசக்ரேஷனை அதிகரித்து நம்ம ஹேரை நல்ல ஸ்ட்ரென்தனிங்காகவும் சாஃப்டாகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பப்பாளி பழம் நம்ம ஸ்கேல்பில் கொலாஜனோட செக்ரேஷனை அதிகரிக்கும். அதனால் நம்ம ஹேர் நல்லா ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இது கூட எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் கேர்டு எடுத்திருக்கேன். என்கிட்ட கேர்டு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட ஹேரோட லென்த்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட கேர்டு இல்லை அப்படின்னா நீங்கள் மில்க்கு கூட எடுத்துக்கலாம். கேர்டு நம்ம ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கேர்டில் உள்ள லாக்டிக் ஆசிட் நம்ம ஸ்கேல்பை நல்லா க்ளீனிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்பில் உள்ள டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதனால் பொடுகு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் தேன் எடுத்திருக்கேன். நீங்கள் தேன் சேர்க்கன்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா தேன் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரை ப்ரௌன் கலரில் மாற்றும். ஆனால் ஒரே ஹேர் வாஷில் மாற்றுமானா கண்டிப்பாக இல்லை. கண்டினியூவாக ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது மாற்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற பப்பாளி பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பெருசாக போட்டோம் அப்படின்னா அரைச்சி எடுக்கும்போது பல்பமாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன இதாக கட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி என்னோடய ஹேர் நல்லா ட்ரை ஹேர் அப்படிங்கிறனால நான் ஹனி சேர்க்குறேன். ஹனி சேர்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா பப்பாளி பழம் நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்கின்னுக்குமே அப்ளை பண்ணும்போது டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னையுமே நல்லா பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் போல் ஹனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஹனி அவாய்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹனியுமே நம்ம ஹேரை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் இது கூட 1 ஸ்பூன் போல் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். உங்களோட ஹேர் ட்ரை ஹேராக இருந்தால் மட்டும் ஏதாச்சும் ஒரு ஆயில், தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு நார்மல் ஸ்கின் டைப்பு அப்படி இல்லைனா ஆயிலி ஸ்கின் டைப்னால் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் ஸ்கேல்பில் ஆயிலாக இருந்த மாதிரி இருக்கும். எனக்கு ட்ரை ஹேரு அப்படிங்கிறனால நான் இது கூட 1 ஸ்பூன் போல் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த தேனும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நான்
நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எப்போதும் போல தாங்க நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்கேல்பில் வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணி ஸ்கேல்ப் மசாஜ் கொடுத்து பன் போட்டு வச்சுருந்தேன். அதனால வந்துட்டு ஹேரில் வந்துட்டு சிக்கு எதுவும் எடுக்கலை. நான் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேரை நல்லா கோம் பண்ணி சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். எப்போவுமே வந்துட்டு 2 பார்ட்டிஷனாக தான் எடுத்து அப்ளை பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் நல்லா ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்துட்டு டைரெக்டாக இப்படியே அப்ளை பண்ணுறேன். ஏன்னா வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கும்போது நல்லாவே ஸ்கேல்ப்புக்குள்ளே வந்துட்டு அப்ளை ஆகும், பெனிட்ரேட் ஆகும். அதனால் நான் அப்படியே அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஹேரோட லென்த்லேயும் சரி ஸ்கேல்ப்லேயும் சரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு பன் போட்டு வச்சுட்டேன். இதை வந்துட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி முடித்து என்னோடய ஹேர் நல்லா வந்துட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பன் போட்டு வச்சுட்டேன். இப்போ தான் வீடியோ எடுக்க போதாங்க அந்த பன்னை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். இருந்தாலும் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம பன் போட்ட இடத்துக்குள்ள லைட்டாக ஒரு ஈரம் இருக்குது. இப்போ பாருங்கள் என்னோடய ஹேர் வந்துட்டு எவ்வளோ ஒரு பிளாக்காக நம்ம அதாவது ஸ்கேல்ப் நல்ல நம்ம ஹேர் வந்துட்டு நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருந்தது அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு ஆயிலே அப்ளை பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு பிளாக்கான லுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேருமே வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் பவுன்சியாகவும் இருக்கும். இந்த ஹேர் மாஸ்கில் வந்துட்டு அந்த லுக்கு நல்லாவே இருக்குது. அதே போல் நான் வந்துட்டு கண்டிஷ்னர் வந்துட்டு எப்போவாச்சும் நமக்கு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண டைம் இல்லை, வெளியில் போகணும், ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் என்ன ஃபீலிங் கொடுக்குமோ அந்த ஃபீலிங் வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க்கு கொடுக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் கூட இவ்வளோ பவுன்ஸியாக ஹேர் இருக்காது. கொஞ்சம் வந்துட்டு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணோன்னா ஹேர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மெலிசாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது நல்லா கண்டிஷ்னிங் ஹேர் மாஸ்க்காகவும் இருக்குது, நம்ம ஹேரையுமே நல்லா பவுன்ஸியாகவும் காட்டுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப சிக்கு எதுவும் இல்லைங்க இந்த ஹேர் மாஸ்கில் வந்துட்டு. நல்லா ஹேர் வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் வந்துட்டு நல்ல பவுன்ஸியாக தெரியணும் அப்படின்னா நம்ம ஹேரை வந்துட்டு குளித்து முடிச்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறமா டைரெக்டாக சீப்பு வச்சு கோம் பண்ணாமல் நம்ம விரல் வச்சு சிக்கு எடுத்துட்டு, அப்படி இல்லைனா இந்த மாதிரி பென்சில் மாதிரி ஏதாச்சும் வச்சு சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சீப்பு வச்சு கோம் பண்ணோம்னா ஹேர் நல்லா பவுன்சி லுக்காக இருக்கும். ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஹேர் மாஸ்க்கு அப்புறம் என்னோடய ஹேர் வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஹேருமே நல்லா ஒரு பவுன்சியாகவும் நல்லா ஒரு பிளாக்கான லுக்கும் இருக்குது. ஹேரும் நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்குது. இந்த ஹேர் மாஸ்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. இந்த ஹேர் மாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். லைட்டாக என்னுடைய வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நான் பை ஃப்ரெண்ட்ஸ்.